Hi friends, welcome back to our Live and Learn channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சரில் பைனரி ட்ரீ கான்செப்ட்லேருந்து கேட் 2019 கேட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்கலாம். The smallest element in a max heap always at a leaf node அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் மேக்ஸ் ஹீப்பில் எப்போவுமே லீஃப் நோடாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், the second largest element இல்லை, the second largest element அப்படின்னா லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதோட எது வந்து அதுக்கு அடுத்து லார்ஜஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கணும், அதோட மினிமம் அப்படின்னு பார்க்கணும். the second largest element in a max heap is always a child of a root node. அது கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஆஃப் மேக்ஸ் ஹீப்பில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே ரூட்டோட சைல்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A max heap can be constructed from binary search tree on theta of n time சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, max heap can be constructed from binary search tree in theta of n time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ max heap கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான டைமிங் theta of nன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது a binary search tree constructed from a max heap in a theta of n time சொல்லியிருக்காங்க. ஸோ binary search tree கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான டைமும் தீட்டா என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம். விச் ஆஃப் த above statements are true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்டுன்னு ஏ ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2, 3, 4 அது வந்து பியில் சொல்லியிருக்காங்க. 1, 3, 4 சி. டி ஆப்ஷனில் 1, 2 and 4 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் வைஸ் நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ எப்போவுமே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் அ மேக்ஸ் ஹீப் ஆல்வேஸ் அட் அ லீஃப் நோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லீஃப் நோடில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் எப்போவுமே ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் வந்து லீஃப் நோடில் தான் இருக்கும் மேக்ஸ் ஹீப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸ் ஹீப்கான ஸ்ட்ரக்சர். ஸோ மேக்ஸ் ஹீப்னா எப்படி இருக்கும், மேக்ஸ் ஹீப்னா என்னது, எல்லா நோட்ஸையும் விட ரூட் நோட் மேக்ஸிமம் எலமெண்ட்டாக இருக்கணும். அப்போ 10ங்கிறது ரூட் நோட். இதில் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 10ங்கிறது தான் ஹையஸ்ட். 8, 9, 5, 3, 4, 2 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 10ங்கிறது தான் ரூட் நோட். அப்போ ரூட்டுங்கிறது மேக்ஸிமமாக இருக்குது, தட் இஸ் அ மேக்ஸ் ஹீப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இந்த லீஃப் நோட் இந்த சப்ட்ரீ எடுத்துக்கலாம். ஸோ 8, 5, 3ல் 8ங்கிறது தான் மேக்ஸிமம், தட் இஸ் அ ரூட். 4, 2 கம்பேர் பண்ணும்போது 9 தான் மேக்ஸிமம். ஸோ அதனால அது ரூட். இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, மேக்ஸ் ஹீப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ மேக்ஸ் ஹீப்பில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரூட் லீஃப் நோடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இதில் எது, 2ங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், அது வந்து லீஃப் நோடாக இருக்கா. ஸோ அப்போ ஆல்வேஸ் அ லீஃப் நோடுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ கரெக்ட். அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க, the second largest element in a max heap is always a child of the root node னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இதில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 9ங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட். 10க்கு அப்புறம் 9 தான் வரும் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டில். அது வந்து என்னது, ரூட்டோட சைல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூட்டோட சைல்டோட தான் இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போ 2 ஆப்ஷனுமே கரெக்டு. 1 and 2 வந்து ட்ரூ தான். அடுத்தது தேர்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, மேக்ஸ் ஹீப் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்டாங்க. அப்போ தீட்டா ஆஃப் என்னன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கரெக்டு தான். மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்து தீட்டா ஆஃப் என். ஸோ அதே வந்து பைனரி சர்ச் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான டைம் தீட்டா ஆஃப் என்னன்னு கொடுத்துருந்தாங்க. அது ஃபால்ஸ். ஏன்னாக்கா பைனரி சர்ச் ட்ரீயை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான டைமிங் வந்து தீட்டா ஆஃப் n log n அந்த டைமிங்க்கு தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இது வந்து டிஃபால்ட் வந்து பைனரி ட்ரீக்கான டைமிங் வந்து தீட்டா ஆஃப் n log nங்கிறது நாட் தீட்டா ஆஃப் n. அப்போ இதில் கொடுத்துருக்க 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் அ மேக்ஸ் ஹீப் ஆல்வேஸ் லீஃப், கரெக்டு தான். த செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் அ மேக்ஸ் ஹீப் ஆல்வேஸ் ரூட் நோட் சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு தான்.
அடுத்தது மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான டைமிங் தீட்டா ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் தீட்டா ஆஃப் என் தான். ஸோ அடுத்தது இதுவும் கரெக்ட் தான். ஃபோர்த்து வந்து கன்ஸ்ட்ரக்டட் ஃப்ரம் மேக்ஸ் ஹீப் என்ன தீட்டா ஆஃப் என் டைம் சொல்லியிருக்காங்க. பைனரி சர்ச் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தீட்டா ஆஃப் என் லாக் என் டைம். ஸோ இது மட்டும் தப்பு. அப்போ 1 2 3ங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதில் மேட்ச் ஆகுது? ஏ ஆப்ஷனில் மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ. ஓகேவா? இந்த கொஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.